ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கப்புறமா நானுமே முருகர்கிட்ட போய் பேசிகிட்டே இருந்து, என்ன முருகா, ஒருத்தவங்க அவசரத்துக்கு பணம் கேட்டனால தானே நான் உதவி செஞ்சேன். அந்த பொண்ணு என்னடானா இப்படி தப்பாக பேசுதே, இந்த மாதிரி தப்பான எண்ணத்தில் டபுள் மீனிங்கில் வர்ற மாதிரி இப்படி பேசுதே, எனக்கு சுத்தமாக மனசே கேட்கல முருகா. அந்த பொண்ணு இப்படி தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் சொல்லுவோமா வேணாமான்னு எனக்கு ஒரே கன்ஃபியூஸாகவே இருந்தது. வீட்டுக்கார்ட்ட சொல்லுவோமா, இல்லை மாமியார் மாமனார்கிட்ட சொல்லுவோமா? ஏன்னா நம்ம பணம் கொடுத்ததான் அந்த ஊர் ஆளுகள்கிட்ட தான் நம்ம பணம் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த ஊரில் எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் வீட்டுக்கார் இருக்கனால, எங்கள் வீட்டுக்கார் இப்போ வெளியில் வேலைக்கு போகிறாங்க. இருந்தாலும் பிறந்து வளர்ந்தது நம்ம சொந்த ஊர் அந்த ஊர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லுவோமா வேணாமா? சொன்னால் அதுலேயும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்களா, இல்லை பண்ண மாட்டாங்களா? ஆல்ரெடி இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் எங்கள் வீட்டாளுங்க எப்போதுமே பேசுவாங்க. நம்ம எந்த ஒரு இந்த விஷயம் பண்ணுங்க, இல்லை இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எது கேட்டாலுமே எங்கள் வீட்டாளுங்க எனக்குன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரே யோசனையாகவே இருந்தது. சொல்லுவோமா வேணாமான்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது டக்குன்னு முருகர் முன்னாடி சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தேன். ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முருகர்கிட்ட சீட்டு குலுக்கி பார்த்ததுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த இதை நான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இதுலையுமே சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து இந்த 10,000 ரூபா பணம் கொடுத்ததை மாமியார்கிட்ட சொல்லுவோமா வேண்டாமா அப்படின்னு 2 சீட்டில் எழுதி வச்சுட்டு நல்லா முருகரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, முருகா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அந்த பணத்தை நம்ம கைக்கு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு முருகர் முன்னாடி சீட்டு குலுக்கி போட்டுட்டு நல்லா இறுக்கமாக கண்ணை மூடிட்டு ஒரு சீட்டை எடுத்து இந்த விஷயத்தை மாமியார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்தது. 2வது முறையும் அதே பேப்பர் தான் வந்தது. 3வது முறை மாற்றி வந்துச்சு. நான் 3 தடக்க வர்றதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு எந்த சீட்டு வருதோ அதுதான் முருகருடைய பதில் நினச்சிக்கிட்டா அதே மாதிரியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் டக்குன்னு நான் ஃபோன் பண்ணி எங்கள் மாமியார்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி இவங்களுக்கு நான் 10,000 ரூபாய் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கார்ட்டே சொன்னேன். மாமியாரும் சொல்லியிருந்தாங்க, நீ இத்தனை டைம் இங்கே ஊருக்கு வர்றீல, ஒரு டைம் கூட நீ அதை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லியிருந்தேன், ஆமாம் நான் எது சொன்னாலுமே எனக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் என்ன பேச போகிறீங்களா, இல்லை எதுவும் ஒன்று தான் செயலில் காமிக்க போகிறீங்களா, ஒன்றுமே கிடையாது, அதனால தான் நான் சைலண்ட்டாக இருந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்கார்ட்டே சொன்ன போதும் இத்தனை நாளாக ஐயும் நீ ஏன் இதை பற்றி எங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட சொன்ன பதில தான் எங்கள் வீட்டுக்கார்ட்டே சொல்லியிருந்தேன். நான் எப்போதுமே பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, உள்ளூர்காரர்களாக இருந்தாலும் சரி, நான் போய் பணத்தை கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுட்டு கேட்க மாட்டேன். எங்கள் மாமியாரே எங்கள் வீட்டுக்காரை தான் நான் கேட்க சொல்லுவேன்.